ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இங்கே பார்த்தீங்கன்னா கம்பெனியில் எல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஜனா போய் என்ன ஏதுன்னு விசாரிக்க எல்லாத்துலேயும் மிஷினரி கொண்டு வந்துட்டாங்க. இத்தனை வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கவங்கள ஒரே நிமிஷத்தை வேலையை விட்டு தூக்குறீங்களே, இதெல்லாம் நியாயமாக இருக்கா? அவங்க எத்தனை இதை வச்சு வந்துட்டு அவங்க லைஃப்பில் எவ்வளோ இது பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஃபினான்ஷியலி எவ்வளோ தேவைப்படும், இப்படி ஒரேடியாக தூக்கம் எப்படி அப்படி இப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாரு. அப்புறம் தான் ஜனாக்கு அது புரியுது. சிபி தான் சிபி மிஷினரி எல்லாம் வாங்கி போட்டு அவங்களுக்கு வேலை இல்லைன்னு அனுப்பிச்சி வைக்க பார்த்துட்டாங்க அப்படின்ட்டு. சிபி அவங்கக்கிட்ட போய் கோபுர பார்க்க அப்போ ஜனா வந்துட்டு சிபி நீ இங்கேருந்து கிளம்பு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சிபி அங்கேருந்து அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா தமிழ் துணி துவைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. துவைச்சிட்டு கையில் துவைச்சிட்டு நீ ஏன் கையில் துவைக்கிற, வாஷிங் மிஷினில் போடுறது தானே சிபி சொல்ல. ஆனால் ஜனாமா இல்லையே, எதுக்கு நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை எதுக்கு கையில் துவைக்கணும், என்னென்னா நம்ம மிஷின் வந்துட்டாலும் கையில் சில விஷயம் நம்ம செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும், அதுதான் இதுவாக வரும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக சமயத்தை கால் பண்ணுறேன். இன்னும் தான் எனக்கு சமயத்தை அவங்க ஃபோன் பண்ணி இது பண்ணிகிட்டே இருக்கிறாளா. காதல் இல்லாமல் தான் வந்துட்டு எனக்காக அன்றைக்கி பேசுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல, ஓ அதுவும் நடிப்புன்னு சொல்ல போகிறீங்களா, அன்றைக்கி நான் உங்கள் கண்ணில் உண்மையான கோவத்தை பார்த்தேன், உண்மையான இதுவும் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல. அப்படியெல்லாம் இல்லை தமிழ். ஓ அப்படியா, சரி சரி. இப்போ உங்களுக்கு ஜாலியாக வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க தமிழ். அதுக்கப்புறம் போயிட்டு மொட்டை மாட்டில் துணி ஒன்று போகிறாங்க. அப்போ சிபி பின்னாடியே போயிட்டு நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க அப்படி இப்படின்னு 7 பேருக்குள்ளே பிரச்சனை வருது. இதை வந்துட்டு சிபியோட மாமா பார்த்துறாரு. போயிட்டு நம்ம ஜனம்மா கிட்டே இதை மாட்டி விட்டுருந்தோம், அப்போ தான் இவங்க நாடகம் ஆடுறாங்கன்னு தெரியும்னு சொல்லிட்டு நேராக போகிறாரு. ஜனா கிட்ட சொல்லிவிட்டு மீனாவும் அங்கே இருக்காங்க. அவங்க 2 பேரும் கரெக்டாக மொட்டை மாடிக்கு வராங்க. இவங்க மொட்டை மாடிக்கு வந்து பார்க்குறத வந்துட்டு சிபியும் தமிழும் நோட் பண்ணிடுறாங்க. உடனே அங்கேருந்து புடவை எடுத்து வச்சு இவர் அப்படியே தமிழ் கூட டான்ஸ் எல்லாம் ஆடுற மாதிரி சாரி இப்படி இப்படின்னு பண்ணி கட்டி விடுற மாதிரி எல்லாம் வந்துட்டு பில்டப் பண்ணிகிட்ருக்காரு. ஒரே ரொமான்ஸாக இருக்குது. அதை பார்த்து ஜனா வந்துட்டு இதுதான் சண்டை போடுறதா, போ புருஷன் பொண்டாட்டினா இப்படி அப்படி தான் இருக்கும், இதெல்லாம் வந்து பெருசுப்படுத்தி சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க தங்கச்சிங்க அண்ணே என்னென்ன நீ ஏன்னா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறாங்க. இவருக்கு கடுப்பாயிடுறாரு. இன்னொரு பக்கம் தமிழோட மீனை வந்துட்டு கம்பெனிக்கு வந்திருக்காங்க, ஏதோ சைன் போடணும்னு சொல்லிட்டு. கரெக்டாக தமிழும் கேபினுக்கு வந்திருக்காங்க. அவங்க அம்மா வேலைக்கெல்லாம் ஜாயின் பண்ணிடுறாங்க. எல்லா எம்ப்ளாயும் நல்லா பேசுகிறாங்க. அங்கே இருக்க சூப்பர்வைசர் வந்து அவங்க அம்மாவை பேக்கிங் பண்ணுறது அந்த வேலையெல்லாம் வாங்குறாங்க. அதே மாதிரி ஜூஸ் எடுத்து போய் கொடு, சின்னம்மா வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க பொண்ணு தமிழுக்கு தான் சின்னம்மான்னு சொல்கிறாங்க போல இருக்குன்னு நினச்சின்னு அவங்களும் சந்தோஷமாக ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்த்தா அது மீனாக்கு. மீனா வந்துட்டு இவங்கள பார்த்தோன்னா செம்ம கடுப்பாகி இவ எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு சொல்லி கடுப்பாக வராங்க. எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், நீ அமைதியாக போ அப்படின்ற மாதிரி ஜனப்பா சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. வீட்டுக்கு போனவுடனே மீனா வந்துட்டு ஒரே பிரச்சனை பண்ணுறாங்க. ஜனம்மா வந்தது வராதுமா. தமிழ் வந்துட்டு இப்போ தான் ஜனம்மா வந்தாங்க, அப்புறமா பேசிக்கலாம் அத்தைன்னு சொல்கிறாங்க. நீ யார் எங்கள் அத்தைகிட்ட சொல்கிறதுக்கு, அமைதியாரு, எங்கள் அத்தைகிட்ட எனக்கு பேச தெரியும், நீ வேலையை மட்டும் பாரு, எல்லாத்தையும் முக்கிற அழைக்காதன்னு சண்டைக்கு வராங்க. அடுத்தது என்ன, இவங்க வந்துட்டு கோப்பட்டு இது பண்ண ஜனம்மா வந்துட்டு அவளால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது கம்பெனி தான், ஆனால் அது என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா அவளை மொத்தமாக வெளியேற்றணும்னு தமிழ்கிட்ட சொல்ல தமிழும் சரின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.